மா ஆ இந்தா நீ கிளம்பு. சேல்ஸ் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ராட்சசி லாவண்யா உன்னை பார்த்தானா தையா தக்கான்னு என்கிட்ட வந்து குதிச்சுட்டு இருப்பா. அவ வரதுக்கு முன்னாடி நீ கிளம்பு. யார் யாருக்கு இல்லாம பயப்பட வேண்டியது இருக்கு பாரு. சரி நான் வரேன். வரேம்மா. சரிங்கம்மா வாங்க. இதெல்லாம் என்ன ஜென்மங்கனே தெரியல. ஏய் நில்லு. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். கடை வாசலா இருக்கு. இங்க நின்னு பேசினா நாரி போயிடும். கொஞ்சம் அப்படி வரியா? வா. என்ன என் கடவாசல் வந்து சீன் போடுறீங்களா? என்ன தனியா வான்னு சொல்லி கடையில வந்து கூப்பிட்டு இருக்கீங்க. ஏய் அங்க என்ன கேட்ட? என்ன ஜென்மம்னு கேட்டியா? என்ன திமிரா? யார பார்த்து என்ன ஜென்மமோன்னு கேக்குற? நீ முதல்ல என்ன ஜென்மம்னு யோசிச்சு பாரு, அப்புறம் என்ன பத்தி பேசலாம். என்ன நான் இன்னும் ஓ வீட்ல இருக்கேங்கிற நினைப்புல என்ன என்ன வேணாலும் பேசலான்னு நினைச்சிட்டு இருக்கியா? பார்த்து பேசு. ஓ இப்ப நீங்க என் வீட்ல இல்லன்ற திமிர்ல பேசிட்டு இருக்கீங்களோ? உங்க பொண்ணு வரதுக்கு முன்னாடி இத்தனை நாளா என் வீட்ல ஏன் வருமானத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றத மறந்துடாதீங்க. நான் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உங்க நிலைமைல என்ன ஆயிருக்குன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? தங்க இடமும் திங்க சோறும் செலவுக்கு பணமும் தேவைப்பட்ட வரைக்கும் நான் வேணும். உங்க பொண்ணு வந்ததும் அவகிட்ட போயிட்டு என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க தேவைக்கெல்லாம் நான் தேவைப்பட்டேன். இப்ப உங்க பொண்ணு வந்ததும் பாத்து கால் இருக்குன்னு ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் உங்களை என்ன ஜென்மம் தானே கேட்க தோணும். உண்மைய சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. நீங்க என்ன சொன்னாலும் இத்தனை நாளா ஏன் தயவுல ஏன் கைய எதிர்பார்த்துதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றது மாறாது. ஏய் போது நிறுத்துடி. என்ன விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு போற. இத்தனை நாளா நான் அங்க இருந்தது ஒண்ணும் நீ போடுற சொத்துக்காகவும் என்ன நல்லா பாத்துக்கிறதுக்காகவும் இல்லடி. அப்படி நினைச்சா அது உன்னோட முட்டாள்தனம். இவ்வளவு நாளா உன் அதிகாரத்துக்கும் ஆணவத்துக்கும் அமைதியா அடங்கி போனது என் பிள்ளைக்காகவும் பேரனுக்காகவும் தான். என்ன நீ இல்லனா எங்களால வாழ்ந்திருக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? எனக்கு பென்ஷன் பணம் வருது. அது மட்டும் இல்ல, எங்கேயோ 4 வீட்ல 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் காலத்தை என்னால ஓட்டிக்க முடியும். சொல்ல போனா நீ எனக்கு தேவைப்பட்டேங்கிறத விட நான் உனக்கு தேவைப்பட்டேங்கிறது தான் உண்மை. சமைச்சு போடுறதுக்கும் வீட்டை பாத்துக்கிறதுக்கும் உனக்கு சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி தேவை. அதுக்காக என்னே ஒரு ஆளா அங்க வச்சிருந்த. என்னமோ மாமியாருங்கிற மரியாதையை கொடுத்து அப்படியே ரொம்ப அற்புதமா பாத்துக்கிட்ட மாதிரி சொல்லி காமிச்சிட்டு இருக்க. பார்த்து பேசு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. பேசுனா பேசுனா என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க என் வீட்ல வேணா இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க நிக்கிறது நான் வேலை பார்த்துட்டு இருக்க கடையில. இங்க வந்தா நான் அப்படிதான் பேசுவேன். முதல்ல என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து போயிடுங்க. ஏய் என்ன என்னமோ சும்மா நாயை விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்க. நான் ஒண்ணு உன்னை பார்க்க வரல, என் பொண்ணை பார்க்க தான் வந்தேன். அவளும் இங்கதான் வேலை பார்த்துட்டு இருக்கா, அதை நீ மறந்துடாத. அவ தானே வேலை பாக்குறா, நீங்க ஒண்ணு இங்க வேலை பாக்கலையே. உங்க அம்மா பொண்ணுன்ற உறவெல்லாம் உங்க வீட்டோட வச்சுக்கோங்க. இங்கெல்லாம் கொண்டு வர வேலை வச்சுக்காதீங்க. இங்க இருந்து போங்க. ஏய் அத சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? ஆமா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா ஆடிட்டு இருக்க. என்ன இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முதல்ல நீ யாரு? நீதான் என்னமோ இந்த கடையோட முதலாளிங்கிற மாதிரி என்ன அதிகாரம் பண்ணிட்டு இருக்க? நீயும் இந்த கடையில வேலை பாக்குற ஒரு சாதாரண ஆளுதான். என் பொண்ணை பாக்குறதுக்கு நான் எப்ப வேணாலும் வருவேன். அதை கேக்குறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. வேலைக்கு வந்தா ஓ வேலை மட்டும் பாத்துட்டு போ. யார்கிட்ட எப்படி வன்மத்தை காமிக்கலான்னு பாத்துட்டு இருக்காத. பேசுங்க,
ஏன் பேச மாட்டீங்க? எல்லாம் என் நேரம். எல்லாத்துக்கும் காரணம் உள்ள ஒருத்தி உட்கார்ந்துட்டு இருக்காளே அவளும். என் வீட்ல ஒண்ணுத்துக்கும் உதவாம உட்கார்ந்துட்டு இருக்காரே அவரையும் தான் சொல்லணும். அதே தாண்டி நானும் சொல்றேன். ஆரம்பத்திலேயே ஆம்பளையா கட்டின புருஷனா உன்னை அடக்கி வச்சிருந்தானா நீ இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுட்டு இருக்க மாட்ட. உன்னை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான்ல, அதான் நீ இந்த அளவுக்கு தலகணை ஏறி தான் ஆடிட்டு இருக்க.